எல்லாருமே அப்போ வந்து இந்த பொங்கல் விழாக்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கெல்லாம் விற்கிறதில்ல. இன்றைக்கி எல்லாமே வாட்ஸ்அப்பில் வந்து யாரோ ஒருத்தர் உருவாக்கின ஒரு செய்தியை யாரோ அனுப்புகிறத அப்படியே எடுத்து காப்பி பண்ணி இன்னொருத்தருக்கு, அதுவும் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டு போட்டு வச்சுக்குவாங்க, யாருக்கு அனுப்புகிறாங்கன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி ஹாப்பி பொங்கல், ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி டீச்சர்ஸ் டே, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே, ஹாப்பி மதர்ஸ் டே, இப்படி என்னன்னே தெரியாமல் ஏதோ நாம் இருக்கிறோன்னு காட்டுறதுக்காக இன்றைக்கி செல்ஃபோனில் எல்லாமே வந்து ஒரு உணர்வில்லாத, உயிரோட்டம் இல்லாத ஒரு தகவல் பரிமாற்றத்தை நாம் நடத்திட்டுருக்கோம். இது வந்து மிகவும் தவறான விஷயம். முன்னையெல்லாம் வந்து நான் என்னுடைய வாழ்க்கையிலே உதாரணமாக சொல்கிறேனே, 12 வயசில் வந்து எங்கள் அப்பா காசு தர மாட்டார். 50 காசு ₹1 இருக்கும் பொங்கல் வாழ்த்தட்டை. ரொம்ப அழகாக வடிவமைச்சிருப்பாங்க. பொங்கல் பானை இருக்கும், தென்னை மரம் இருக்கும், அதில் ஆறு இருக்கும், ஒரு அம்மா பொங்கல் வைப்பாங்க, குழந்தைங்கள்லாம் ஓடி ஆடி விளையாடுற மாதிரி ஒரு அழகாக வண்ண படங்கள்லாம் அதில் இருக்கும். அல்லது பிடித்த ஒரு தலைவர்கள், மகாத்மா காந்தி, காமராஜர், அண்ணா, அந்த மாதிரி பெரிய பெரிய தலைவருடைய படங்கள் இருக்கும். அதெல்லாம் வாங்கி நம்ம பிடிச்சவங்களுக்கு நம்ம அனுப்புகிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். ஆனால் என்கிட்ட வாங்குறதுக்கு எங்கள் அப்பா காசு தர மாட்டார். இந்திய அஞ்சல் துறை வந்து 15 காசு கார்டு விற்கும். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அந்த 15 காசு கார்டை வாங்கிட்டு ஸ்கூலில் நான் வச்சுருக்கிற கலர் பென்சிலில் அழகாக நானே ஒரு படம் போடுவேன். நானே அப்படியே ஒரு தென்னை மரம் மாதிரி போடுவேன், ப்ளூ கலரில் அப்படியே ஆறு ஓடுற மாதிரி போடுவேன், அப்படியே ஒரு பொங்கல் பானை வைக்கிற மாதிரி போடுவேன், ஒரு அக்கா அப்படியே பொங்கல் வைக்கிற மாதிரிலாம் படம் போட்டு என்னுடைய நண்பர்களுக்கு, அப்புறம் என்னுடைய நெருங்கின உறவினர்கள் இருப்பாங்க, என்னுடைய சித்தி இருப்பாங்க, என்னுடைய தாய் மாமா அவங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் அனுப்புவேன். அனுப்பிச்சிட்டு பொங்கல் காலத்தில் அவங்க கிராமத்தில் இருப்பாங்க, அங்கே போவேன். இப்போ மாதிரி இப்போ எல்லாமே பண்டிகைன்னா இன்றைக்கி என்ன, எல்லாருமே டிவிக்கு முன்னாடி உட்காந்துக்கிறோம், யார்ட்டையும் பேசுகிறதில்ல, எந்த உணர்வுகளையும் பகிர்ந்துக்கிறதில்ல, ஒரு எந்திரமாக நம்ம மாறிட்டு இருக்கோம். அப்போ திருவிழாக்கள்னால் உறவுகளோட மகிழ்ச்சியாக போய் சந்தோஷமாக ஒவ்வொரு செயலையும் செஞ்சு ஒரு பொங்கல்னா அந்த பொங்கலை கொண்டாடுறதை பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்ந்து அற்புதமாக நம்ம பண்ணுவோம். ஒரு உணர்வுபூர்வமாக இருக்கும். அதனால் பல நல்ல எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ளே உதயமாகும். அப்படி அந்த கிராமத்துக்கு நான் போகிறப்ப எல்லோரும் ஒன்று சேர்றப்ப நான் எழுதின கடிதத்தை மட்டும் எல்லாருமே பிரதானமாக பேசுவாங்க. எல்லாம் என்கிட்ட காட்டி அருமையாக இருந்ததுவாங்க. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஒரு 10 ரூபா, அந்த காலத்தில் 10 ரூபானா இன்றைக்கி 100 ரூபா 200 ரூபான்னு கூட மதிப்பு வச்சுக்கலாம். அவ்வளோ மதிப்புள்ள யாரோ உருவாக்கின ஒரு வடிவமைத்த ஒரு கடிதத்தை, ஒரு வாழ்த்தை வந்து நான் மனுஷா அது எடுப்பில்லை. ஆனால் நீங்கள் உருவாக்கின உங்கள் கையால் எழுதின ஒரு விஷயம் அந்த ஊருக்குள்ளேயே ஒரு தாக்கத்தை, ஒரு 50 பேர் அதை எடுத்துகிட்டு அதை பற்றி பேசுகிறாங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே ஒரு தாக்கத்தையும் ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்துதுன்னா கடிதத்தினுடைய சக்தி என்னன்றதை நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். உங்களுக்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்கும்.